சண்டை போறது மட்டும் போர் இல்ல. தம்பி அந்த மாட்டை கொஞ்சம் பிடிப்பா. ஆமா நம்ம இது சரியா கட்ட கூட மாட்டிய நீ ஆடு பயப்புத்துவா. என்ன அது கையில ஒன்னும் இல்லம்மா, குழந்தை பிறந்துக்குது. சரி என்ன எழுத்துல பேர் வைக்கலான்னு போயிட்டு குஷி வந்துங்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் தூக்குப்பா, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். என்ன பேரு தேர்ந்தெடுத்துக்கிறீங்க? லிக்கித் குமார், ராஜேஷ் சர்மா, ஹரிஷ். எப்படி மகுத இதான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். கொஞ்சம் இறக்குப்பா. தமிழ அழிக்கிறதுக்கு எவனும் தேவையில்லை, தமிழனே போதும். ஏமா ஏன் அப்படி சொல்ற? கொடுப்பா. ஷா ஸ்ரீ ஜா ஷா ஹா இது தமிழ் எழுத்து கிடையாது. ரா லா இது தமிழ் எழுத்து தான். ஆனா ர லான்னு தமிழ் பேரு தொடங்காது. அப்படி தொடங்குச்சுன்னா அது தமிழ் பேரே கிடையாது. தம்பி, தமிழ்ல மெய்யெழுத்துல பேர் தொடங்காது. அதே மாதிரி ல லா ர ர ந ந ட ழ இந்த எழுத்துகளோட வரிசையிலும் பேர் தொடங்காது. ஆக மொத்த இந்த எழுத்துகளோட வரிசையில பேர் வச்சுன்னா அது தமிழ் பேரே கிடையாது. ஏமா அப்ப தமிழ் இது ரெண்டு நல்ல எழுத்து இல்லையா? அதேதான் நானும் சொல்றேன், இது நல்ல எழுத்து தான். அப்போ தமிழ்ல மீதி உள்ள எழுத்தெல்லாம் தேவையில்லாத எழுத்தா? ஒரு மனுஷனை ஒதுக்குறது எப்படி மூடத்தனமோ அதே மாதிரி எழுத்துக்களை ஒதுக்குறதும் பெரிய மடத்தனம். என்னம்மா என்னென்னமோ சொல்ற? தம்பி, நம்ம பண்பாட்டையும் மொழியும் அழிக்கிறதுக்கு நீயே சிவப்ப கம்பளத்தை விரிக்கிற பாத்தியா? ஏமா பேரு தானம்மா, அதுக்கேம்மா இவ்வளவு பெரிய பாடத்தை தூங்குற? தம்பி என்ன சொன்ன? உலகத்திலே மொழிய தன்னோட பேரா வச்சவன் தமிழன். தமிழுக்காக மாநாடு நடத்தினான், போராட்டம் நடத்தினான், ஏன் உயிரே விட்டான். அவங்க எல்லாம் எது நடக்க கூடாதுன்னு இப்படி பண்ணாங்களோ அதை நீ அருமையா நடத்துற. நாட்டுக்காக 1000 பேருக்கிட்ட துப்பாக்கியோட கத்தியோட சண்டை போறது மட்டும் போர் இல்ல, இப்படி பண்பாட்டையும் மொழியும் மறைமுகமா அழிக்கிறதும் போர் தான். தம்பி, எதை தேர்ந்தெடுக்கிற உரிமை வேணா விட்டு கொடு. அடையாளத்தையும் அதிகாரத்தையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை மட்டும் விட்டு கொடுக்காது. அடையாளத்தையும் அதிகார